ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒரு புது மேன்வா த நைட் ஹூ ரிட்டர்ன் வித் த காட் அப்படிங்கிற மேன்வா பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் லுக்கிசமோ இல்ல ஆம்னிசென்ட் ரீடர் வியூ பாயிண்ட் போடல அப்படின்னா ஓஆர்விக்கு நிறைய ஓட்டு வந்துச்சு. பட் கமெண்ட்ல ஃபுல்லா வேற சேனல் போட்டுருக்காங்க, வேற சேனல் போட்டுருக்கான்னு போறாங்க. லுக்கிசமும் கூட அது ரொம்ப லாங் சீரிஸ் மத்த சேனல்ல போட்டு ஃபிளாப் ஆயிருக்கனால தான் போல நிறைய பேரு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு என் மைண்ட இன்னுமே நிறைய குழப்பி விட்டீங்க. சரி, வேற ஒரு மேன்வா எடுத்து அதை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் கிட்ட கேட்டா அதுவும் வேற சேனல்ல போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம நிறைய நேரம் தேடி நிறைய சீரிஸ் எடுத்து இந்த சீரிஸ் கொஞ்சம் காமெடியா இருக்கு அப்படிங்கறனால போடுறேன். இதுவுமே எனக்கு வேற சேனல்ல இருக்கான்னு தெரியல நண்பர்களே. ஏன்னா நிறைய பேரு இல்ல சில பேரு நிறைய மேம குப்பை மாதிரி போட்டுட்டு பேரையும் போட மாட்டாங்க. நமக்கு அவங்க என்ன போட்டுருக்காங்கன்னு தெரியல. நீங்களும் அந்த சேனல்ல பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதனால இதை போடுறேன். போட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்க, நம்ம வேற மேன்வா சூஸ் பண்ணலாம் அடுத்து. இப்போ இந்த மேனோட கதையை கேட்டீங்க அப்படின்னா நீங்க டைட்டில பார்த்த மாதிரி தான். அதான் ஒன்லைன். வேற ஒரு உலகத்துல ஹீரோ ட்ராப் ஆயிட்டு டீமன்ஸை கொண்டு பவர் ஆவான். அது எந்த மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஒரு 4K லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறேன். அந்த 4K லைக்ஸ் பண்ணி விட்டு இந்த வீடியோக்கு நல்லா ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இதை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ நான் வேற ஒரு உலகத்துக்கு, அதாவது ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆனேன். அங்க சீலிங்ல எல்இடி பல்புக்கு பதிலா கேண்டில்ஸ் இருந்துச்சு. பூமியோட கம்பேர் பண்றப்ப அந்த சிவிலைசேஷன் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பணக்கார குடும்பத்துல பொறந்தேன். ஒரு அனாதையா இருந்து ரொம்ப ஒர்க் செஞ்சு எக்ஸாஸ்ஷன்ல செத்து போன எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அம்மாவா இருந்தவங்க ரொம்ப அழகா இருந்ததை பார்த்த உடனேமே நான் பணக்கார வீட்டுல தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபியூச்சர்லயுமே எனக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே நம்பிக்கை வந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் சேர் மேல நின்று வெளி உலகத்தை பார்த்தேன். அது பார்க்கிறதுக்கு இன்கிரெடிபிள் ஹியூஜா இருந்துச்சு. ரொம்பவே அதர்வர்ல்டியா இருந்துச்சு. ஆல்தோ என்னோட அட்வென்ச்சர் அப்பவே சீக்கிரம் முடிஞ்சு அப்படிங்கிற. ஏன்னா அவங்களோட மெய்டு யங்ஸ்டர், அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. கிராண்ட் டியூக் என்ன அப்புறம் மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடா. ஹீரோ என்னோட ஃபேமிலி ஒரு கிராண்ட் டச்சியோட ஒரு பார்ட். இந்த கிங்டம்ல ஒரு பெரிய இடத்துக்கு சொந்தக்காரங்க நான் தான். இந்த லியனார்ட் கிங்டம்ல இருக்கிற டியூக் டிராகானியாவோட பையன். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு நான் ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஃபேண்டசி நைட் நான் கீ அதுக்கப்புறம் ஆறாலா யூஸ் பண்ண போறேன் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டரா இருந்தது பேலஸ்ல இருந்து வந்த ஹோலி நைட் சார் கோத்திக் அப்படிங்கிறவரு. அப்படிங்கிறப்ப அந்த கோத்திக் அப்படிங்கிறவரு இது கண்டிப்பா கடவுளோட ஆசையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஆளை டீச் பண்ண கூப்பிட்டுருக்கீங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் லியோன் அப்படி சொல்றப்ப இங்கதான் நம்ம ஹீரோட பேரை சொல்றாங்க லியோன். அப்ப ஹீரோ மனசுக்குள்ள ஹோலி நைட்டா அது என்னது அப்படி நினைச்சுக்கிட்டு ப்ளீஸ் என்ன நல்லா பாத்துக்கோங்க சார் கோத்திக் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 14 வயசுல இந்த காட் டேம் கோத்திக் என்ன இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். ஹோலி நைட்ஸ் எல்லாமே மனிதர்களோட தோல் போத்தி இருக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ். அந்த மாதிரி ஹோலி நைட்டா மாறணும் அப்படின்னா அது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா கஷ்டமா இருக்குதே. நீங்க உங்களோட ட்ரைனிங்கை கொஸ்ட் மூலியமா கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கிங்டமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் ஹானர்னாலையும் ஒரு நைட்டா மாறணும். அதுக்கப்புறம் ஹோலி கிரெயில் உங்களை சூஸ் பண்ணி நீங்க ஹோலி வாட்டர் குடிக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த டிராகானியாவோட பையன் அப்படிங்கறதுனால டியூக்கா எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கத்துக்க வேண்டியதாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்தி கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப கடைசி வரைக்கும் ஒரு ஆப்போனன்ட்டை நீ பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிறாப்ல. ஹீரோ டியூக்கா மாறதுக்கு அதையும் படிச்சுக்கிட்டு ஹோலி நைட்டா மாறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு உண்மையாலுமே கடவுள்னு ஒருத்தவங்க இருந்தா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்களேன், எனக்கு இருந்தாலும் மதத்துலலாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றான். சோ இவன் ஒரு ஏத்திஸ்ட். அதுக்கப்புறம் 16 வருஷம் கழிச்சு இது இங்க தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வில்லேஜை தேடி போறான். நான் இந்த உலகம் முழுக்க சுத்தினேன். கடவுளால நான் அக்னாலேஜ் பண்ணப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஹோலி நைட் ஆக முடியுமா? கடவுள் எப்படி உங்களை அக்னாலேஜ் பண்ணுவாங்க? அதுக்கு நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணணும். பண்ணீங்கன்னா கடவுளே உங்களை தேடி வருவாங்க. பட் கேட்கவே எவ்வளவு நான்சென்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ இது எங்க போயிருக்கான் அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சார் கில்டஸ் நிறைய ஆர்க்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றது? காடஸ் ப்ளீஸ் எங்களை பாத்துங்க அப்படின்னு அங்க இருக்க மனுஷங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோ என்னோட சோட வீல் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. அதனாலதான் இதை நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காப்ளின்ஸ் கூப்பிட்டு யூ ட்ராஷ், என்ன தைரியம் இருந்தா உங்களோட கரப்படைஞ்ச கால்களால இந்த கிங்டமோட டெரிட்டரிக்குள்ள இன்வைட் பண்ணி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறத போட்டு தள்ளுறான். 20 வருஷம் கழிச்சு ஹீரோ கடவுளா பாக்குறான். சோ அவங்க பொய் சொல்லல, உண்மையுமே கடவுள் இருக்காங்க அப்படின்னு அப்பதான் அவனுக்கு புரியுது. த சன் ஆஃப் உல்ஃபிக் டிராகோனியா, லியோன் டிராகோனியா, உங்களோட ஹானரையும் ஃபெய்த்தையும் ப்ரூவ் பண்றதுக்காக உனக்கு நான் ஒரு கொஸ்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் கடவுள் அரியானா அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு பல வருஷங்க நிறைய எனிமீஸை ஸ்லே பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு ஹோலி நைட்டா மாறினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கொன்ன ஆர்க்ஸை திரும்ப திரும்ப கொன்னு காப்ளின்ஸ் அக்கா பிரிச்சு ஈவில் கல்ட்டை மொத்தமா ஒழிச்சேன். எவென்ச்சுவலி நான் கிங்டமோட ஒரு வார் நைட்டா மாறினேன். மத்த நைட்ஸை கேதர் பண்ற அளவுக்கு எனக்கு அதிகாரம் வந்துச்சு. நான் ஒரு 7 லட்சம் ஆர்க்ஸ்
கிரீனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை கொண்டிருப்பேன். இந்த காட் டேம் கிரீன் கைஸ் இவங்கள கொன்னாதான் எனக்கு வந்துட்டு செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் 35வது வருஷம் இந்த லிவிங் சையன்ட், அதுக்கப்புறம் டெமிகாட் ஏ கிராண்ட் மெஜஸ்டி லியோனார்ட் இருந்துட்டு இறந்து போயிட்டாரு. எம்பையர் வந்துட்டு சமன் பண்ண ஆர்க் டீமன் கூட சண்டை போறப்ப அவர் இறந்து போயிட்டாரு. ஆல்ரெடி அந்த காப்ளின்ஸ் இருந்துட்டு மிகப்பெரிய தலைவலியா இருக்கிறப்ப இந்த டீமன்ஸ் வர இடையில மனிதன் தான் கடவுள்கள் மேல நம்பிக்கையா இருந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். சரி, இப்ப அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் அடுத்த கிங்கா யாரு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சக்சஸரை வந்துட்டு முடிவு பண்ணணும். பட் அப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கிறப்ப கடவுள் வந்துட்டு மறுபடியும் உலகத்துக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு கிங்கா சூஸ் பண்ணாங்க. அது வந்துட்டு ஒரு ஹானரான ஃபெட்டிகான பொசிஷன் தான். பட் என்ன நம்பின இந்த கிங்டமோட சிட்டிசன்ஸை வந்துட்டு நான் டவுன் பண்ணக்கூடாது. அதனால காடஸ் வந்துட்டு த லயன் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு சேக்ரெட்டான ட்ரெஷரை வந்துட்டு என்னோட இதயத்துக்கு பதிலாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அதனால நான் அந்த ஹோலி கிரெயில வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தேன். ஸோ அது மூலியமா தான் இந்த டிராகானியாவோட கிராண்ட் டியூக்காவும் மாறினேன். அது மட்டும் இல்லாம இந்த லயன் ஹார்ட் கிங்டமோட கிங்காவும் மாறினேன். அதுக்கப்புறம் 80 வருஷம் கழிச்சு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எம்பையர்ல நடந்துச்சு. ஆர்க்ஸோட கிரேட் வார்ஸ் இருந்துச்சு. சில வியர்டோ காப்ளின்ஸ் இருந்துட்டு ஆர்க் டீமனா இருந்துட்டு எவால்வ் ஆச்சு. எம்பையர் வந்துட்டு இன்னும் மோசமான நிறைய சிச்சுவேஷன்ல உருவாகிட்டே இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரும் யுவர் மெஜஸ்டி இந்த எம்பையரோட டார்க் மெஜிஷியன் ஸ்கூல் வந்துட்டு மறுபடியும் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நைட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த எம்பையர் வந்துட்டு நார்த்தன் கல்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்றதுனால தான் கடவுள்கிட்ட இருந்து இன்னும் எவ்வளவுதான் அவனுங்க தள்ளி நிக்க ஆசைப்படுவானுங்க. இதனாலதான் அடிமையில கூட இருக்க தகுதி இல்லாதவங்கள்ட்ட மனுஷனோட ரைட்ஸை கொடுத்தா இப்படிதான் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே நான் கான்கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 96 வருஷம் ஆகுது. அந்த எம்பையர்ல இருக்கிற வந்துட்டு தன்னோட உயிரியை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு 3 மில்லியன் மக்களோட உயிரியும் கொடுத்து என்னோட ரெக்வஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். என்னன்னா லார்ட் ஆஃப் கேயாஸ வந்துட்டு இவங்களோட கிங்டமோட கேபிட்டலை வந்துட்டு அவன் சமன் பண்ணி விட்டு போயிட்டான். ஸோ ஹீரோ வந்துட்டு வேற வழியே இல்லாம அவனோட ஹோலி சோட எடுத்துக்கிட்டு அந்த எம்பியரோட கேபிட்டலுக்கு போயிட்டு அதை ஸ்லே பண்றதுக்காக போறான். அதுக்கப்புறம் 121 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் என்னோட பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணேன். பட் என்னோட விஷ் மாதிரி இல்லாம இந்த வேர்ல்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. என்னோட ஹோலினஸை வச்சு இந்த காண்டினில் இருக்கிற எல்லா ஈவிலையுமே இருந்து கொண்டலான்னு பார்த்தேன். பட் என்னால அதுங்களை ஸ்டாப் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப லார்ட் லியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரப்ப, சார் ஐரன் நீ வந்துட்டு ரொம்ப பெருமைப்படலாம். உன்னோட ஃபாதர் வந்துட்டு காட்ஸோட ஃபீஸ்ட்ல இருந்துட்டு ஹானரோட சேர்த்து போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. எல்லா ட்ரூப்ஸுமே நீங்க வந்துட்டு முன்னாடி தான் பார்க்கணும். இந்த லேண்ட்ஸையுமே தாண்டி அந்த வில்லன்ஸோட சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேக்குதா? அவங்க நம்மளோட பிரதர்ஸை வந்துட்டு திருடி இருக்காங்க நம்ம கிட்ட இருந்து. எல்லாத்தையுமே வயலேட் பண்ற அந்த வில்லன்ஸோட சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேக்குதா? அதை கேளுங்க. உங்களை வந்துட்டு என்ரேஞ்ச் பண்ணுங்க. அந்த என்ரேஜ்மெண்ட்டை வந்துட்டு தீரவே விடாதீங்க. அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஹானர் இருக்கிற வரைக்கும் நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க ஸ்பீச் கொடுத்துட்டு மனசுக்குள்ள காடஸ் உங்களோட குழந்தைங்க எல்லாமே இங்க ரத்தத்துல வந்துட்டு ஊறி போயிட்டு இருக்கிறோம். பட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோலி நைட், உங்களோட ஹோலி சார்ட், ஹோலி ஸ்பியர், ஹோலி கிளேரை வச்சிருக்கிற என்னால இந்த ஈவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறத நிறுத்த முடியல. காடஸ் இந்த ஃபூலிஷ் நைட் வந்துட்டு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஹானர், ஃபார் த காடஸ், ஃபார் லியாய்னாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரூப்ஸையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர் கூட சண்டை போடுறோம். அதுக்கப்புறம் நாங்க ஃபைனல் பேட்டில் வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டெவில் கூட நாங்க வந்துட்டு விண்டர்ல வந்துட்டு பண்ணோம். பார்பேரியன் அடிமைகளை வந்துட்டு நாங்க ஷீல்டா பயன்படுத்தணும். நிறைய நைட்ஸ் வந்துட்டு ஹானரோட ஷீல்டு மூலியமா அங்க செத்து போனாங்க. அண்ட் இந்த எல்லா ஹோலி டெம்ஸோட காட்ஸாலே சூஸ் பண்ணப்பட்ட ஏஜென்ட் ஆனா எல்லா டீமன்ஸையும் தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய டீமன் லார்ட்ஸையும் ஆர்க் டீமன்ஸையும் இருந்துட்டு அக்கா பிரிச்சுட்டு இருந்தேன். ஹோலி நைட்டோட பவர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காமிச்சேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் 217 வருஷம் ஆகுது. இன்னுமே வின்டர் முடியல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே வருஷங்கள் ஏறி 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 256 வருஷம்லாம் தாண்டி போயிருது. ஹீரோ வந்துட்டு லாஸ்டா இருந்த டீமன் கேட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. யூ புவர் லோலி சர்வன்ட்ஸ் ஆஃப் ஈவில், உங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் வந்துட்டு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மாட்டிக்கல, அவங்க தான் என் கூட வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 300 வருஷம் வந்துட்டு கடந்து போயிருது. ஹீரோ இருந்துட்டு ஒரு பெரிய டீமனோட தலையை இருந்துட்டு ஈஸியாவே இருந்துட்டு வெட்டி போட்டாராம். அப்பதான் அங்க நம்ம மாடர்ன் மனுஷங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இருந்துட்டு இந்த ஆர்க் டீமனை ஒரே ஸ்லாஷ்ல வந்துட்டு தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எழுந்துரு தைரியமானவளு, இது வந்துட்டு வீழ்ந்து போறதுக்கான டைம் கிடையாது, எழுந்திருச்சு ஃபைட் பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு நீ யாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் கிங் லியோனார்ட், த நைட் ஆஃப் குளோரியஸ் நைட்ஸ், ஹோலி டெம்பிள்ஸோட வில்ல கேரி பண்ற கடவுளோட ஏஜென்ட் லியோன் டிராகானியா லயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மாடி ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறான். சோ ஹீரோவோட உலகத்துக்கு வந்துட்டு இந்த மனுஷங்க தான் வந்துட்டு போர்ட்டல் மூலியமா வந்திருக்காங்க. டெக்னிக்கலி பார்த்தா நம்ம ஹீரோ இந்த உலகத்துல இருந்துனா அந்த மேஜிக்கல் உலகத்துக்கு வந்துட்டு போயிருப்பான். ஸோ 300 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஆக்சுவலா சொல்றாங்க. சியோல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு திடீர்னு ஒரு கேட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. அது வந்துட்டு அன்ஐடென்டிஃபைபிளா பிளாக் கலர்ல வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதோட டிஃபிகல்ட்டி என்னன்னு தெரியாதனால பெரிய பெரிய கில்டு கிட்ட எல்லாம் கொரியா வந்துட்டு கேட்டு பார்த்தாங்க. பட் யாருமே டிஃபிகல்ட்டி தெரியாதனால முன் வரவே இல்லை. இந்த எண்ட் கொரியா இருந்துட்டு அவங்களோட ஹண்டர் அசோசியேஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அமுச்சு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களே உயிர் எடுத்துக்க சொல்ற மாதிரி தான். அண்ட் அங்கதான் ட்ரெஸ்ஸே போடாத நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு பார்த்திருக்கா. அந்த பொண்ணு தான் இருந்துட்டு எல்லாத்தையுமே நினைச்சிட்டு இருக்கா. இப்ப இவரோட பேர்
என்னன்னா ஹான் ஹரி. இவ கொரியன் ஹண்டர் அசோசியேஷனோட அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்ப இந்த அசோசியேஷனோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் வந்துட்டு கிம் ஜின்சோ. அந்த கிம் இருந்துட்டு, "ஹே ஹரி, நீ ரொம்ப டயர்டா இருக்கியா? இத குடி" அப்படிங்கிறப்ப, "ரொம்ப நன்றி" அப்படின்னு அவ சொல்ல, "சரி எப்படி போச்சு? எக்ஸ்பிளைன் பண்ணு அவங்கள்ட்ட" அப்படிங்கிறப்ப, ஹரி இருந்துட்டு, "நான் சொன்னத யாருமே நம்பல" அப்படிங்கிறப்ப, அவன் இருந்துட்டு, "அத எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏன்னா அது வந்துட்டு ஒரு பிளாக் ரேங்க் டீமன் கேட். அது ஒரு கிரேட் டெவில் உள்ள இருந்திருக்கு. வேற எந்த கில்டுமே வரல. அப்படி இருந்து கூட உயிரோட வெளியே வந்ததே ஒரு மிராக்கிள் தான். அது இல்லாம நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. அதுவும் ஒரே ஒருத்தனால அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் யாராலும் நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்றான். சோ நம்ம ஹீரோட ஹெல்ப் மூலியமா கிளியர் பண்ணியிருந்தாலும் அவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டானுங்க. அப்ப அந்த ஹரி இருந்துட்டு இவன் ஒரு சர்வைவர் தானே இந்த கேட்டுக்குள்ள இருந்தானே அப்படிங்கிறப்ப அந்த கிம் இருந்துட்டு ஆமா வேற உலகத்தை சேர்ந்த சர்வைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப உலகம் முழுக்க அந்த கேட்ஸ் ஓப்பன் ஆகுதா அந்த கேட்ஸுக்குள்ள இவங்க போகிறப்பெல்லாம் வேற ஒரு உலகத்துல இருக்கிறவங்க வந்து அந்த கேட்டுக்குள்ள இருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம ஹீரோவோட உலகம் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேட்டா ஓப்பன் ஆகுது. அந்த ஹீரோட உலகம் தான் அவங்களுக்கு ஒரு தீம் ஒரு கொஸ்ட் மாதிரி. சோ இந்த மாதிரி ஹீரோ மாதிரி நிறைய பேர் அந்த கேட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ஃபைன் பண்ணுவாங்க. அவங்க தான் சர்வைவர்ஸ் அப்படின்னு கூப்பிடப்படுவாங்க. அதுக்குள்ளேயே இருந்து இப்ப நம்ம ஹீரோல 300 வருஷமா கொன்னா இல்லையா அதே மாதிரி நிறைய வருஷம் கொன்னதுனால அங்க இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ அதனால தான் கவர்மெண்ட் இருந்துட்டு என்ன ஆனாலும் சரி அந்த சர்வைவர்ஸ வந்துட்டு தங்க கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்க கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அந்த ஹரி இருந்துட்டு என்ன ஆனாலும் இவன் நம்ம ஸ்கவுட் பண்ணியே ஆகணும். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறப்ப கிம் இருந்துட்டு ஆமா ஏ ரேங்க் ஹண்டர்ஸே அவங்களோட உயிரை பணைய வச்சுதான் அந்த ஹை ரேங்கிங் டீமனை கொல்லுவாங்க. ஒரே அட்டாக்ல கொண்டுட்டான் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் கூட பார்த்து பயப்படுவாங்க. ஆனா ஈஸியா கொண்டுட்டான்னு சொல்றதை விட கம்ப்ளீட்டா அதை ஓவர் பவர் பண்ணிட்டான். வெல் அவன் வந்துட்டு வேற உலகத்துல இருந்து வந்திருக்கான் அப்படிங்கறனால கண்டிப்பா கல்ச்சரல் டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும். அவனை கூப்பிட்டுக்கிறத பாக்குறப்ப அவ ஏதோ ஒரு அரச குடும்பத்தை மாதிரி தெரியுது. நம்மளெல்லாம் எப்படி நடத்துவானோ அப்படிங்கிறப்ப ஹரி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அவனோட வாய்ஸ்ல என்னால உணர்ந்துக்க முடியுது. அவன் வந்துட்டு ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லி நாக்க கூட உள்ள மடிச்சு வச்சிருக்க மாட்டா. ஹீரோ வந்துட்டு நீங்க எல்லாம் என்னை விட ரொம்பவே கீழ்த்தனமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அங்க இருக்கிற கண்ணாடியை உடைச்சாரான். அந்த கண்ணாடி வந்துட்டு ஆக்சுவலா மான்ஸ்டரை தடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஹீரோ வந்துட்டு என்ன தைரியம் இருந்தா இந்த லயன் ஹார்ட் அப்படிங்கிற குளோரியஸ் பேரை வந்துட்டு டர்ட்டி பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப அந்த கிம் இருந்துட்டு ரொம்ப நல்ல பர்சன்ல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு கல்ச்சரல் டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு புதுசா ஃபீல் ஆகுது. இதை பாக்குறப்ப என்னோட 20 வயசுல ரொம்ப வேலை செஞ்சு இறந்து போனேன் அதே உலகம் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆன கிங்காவும் ஒரு ஹோலி நைட்டாவும் மாறின டீமன்ஸோட வேர்ல்ட வந்துட்டு கான்கோர் பண்ணதுக்கு அப்புறம் டீமன்ஸை வந்துட்டு ஒரு 200 வருஷம் வந்துட்டு ஹண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ 300 வருஷம் ஆச்சு இந்த உலகத்தை விட்டு நான் போயிட்டு. நல்ல வேலையா கொஞ்சம் மெமரிஸ் வந்துட்டு எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற வந்துட்டு ஹலோ லியான் ட்ரகானியா லியனார்ட் சார் அப்படின்னு கூப்பிடுறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படி இருந்தாலும் கூட நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்துட்டு எந்த விதத்திலயும் பெனிஃபிட்டா இருக்காது. வேற ஒரு உலகத்துல ஒரு நைட் கிங்கா 300 வருஷம் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறது சொன்னாதானே எனக்கு வந்துட்டு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பாரு என்ன யுவர் மெஜஸ்டி அப்படின்னு தான் கூப்பிடணும் பெசன்ட் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற மொட்டையனும் சரி சரி யுவர் மெஜஸ்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொன்னது கேட்டுக்கிட்டான். இவன் நல்லவனா இல்லனா என்ன மாதிரி சர்வைவர்ஸ நல்லா கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்களா அப்படி நினைக்கிறப்ப அங்க இருக்கிறவன் வந்துட்டு தி பிளாக் கிளேட் அதாவது யுவர் மெஜஸ்டி உங்களோட உலகம் இருந்துட்டு எங்க ஹண்டர்ஸ் கூட கான்டாக்ட் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அந்த டீமன்ஸை கொன்னுட்டீங்க கரெக்டா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ஆமா பட் நீ என்ன மறந்துட்டியா நான் நைட்ஸோட ஹானரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த ஈவல் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே கொன்ன. அதனால நீ என்னோட டெம்பரவரி செக்ரட்டரியா இருக்கிற என் கூட இருந்து என்னோட குளோரியன்ஸ் இன்சிடென்ட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண போற. எனிவே இங்க வந்திருக்கிற ராயல்ட்டி எல்லாம் நீங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்றான். இன்டைரக்டா பசிக்குதுன்னு சொல்றான். ஓ உங்களுக்கு வந்துட்டு பசிக்குதா கண்டிப்பா இப்பயே உங்களுக்கு வந்துட்டு மீல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி இந்த உலகத்தை பத்தி சொல்லு அப்படிங்கிறப்ப அவன்ட்டு ரைட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கெட்ட கனவுகள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது. இந்த உலகம் முழுக்க கேட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. அதுக்குள்ள இருந்து மான்ஸ்டர்ஸும் டீமன்ஸ் வந்துட்டு வெளியே ஆரம்பிச்சிருந்தது. நிறைய இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு தீமும் ஒரு கிளியர் கோஸ்டே இருக்குது. கேட்டை வந்துட்டு நாங்க அட்டன் பண்ணாமே விட்டோம் அப்படின்னா டஞ்சர் பிரேக் உருவாகி அதுக்குள்ள இருந்து மான்ஸ்டர்ஸ் உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க மீல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது பிட் டிஃபரெண்டா இருக்கு. என்னோட உலகத்துல மலையில முளைச்ச காளான் மாதிரி திரும்ப திரும்ப அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஈஸியா வந்துட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல தீமு கொஸ்ட் இருக்குதா இது கிட்டத்தட்ட இந்த மனுஷங்களை வந்துட்டு ஏதோ கடவுள் ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மொட்டையை வந்துட்டு மெஜஸ்டி உங்களோட சாப்பாடே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர்ல கிரன்ச்சியான கிமிச்சி எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் பாயில் பண்ண சியோல் டேங்காச்சே அப்படின்னு நினைக்கிறான். ஆக்சுவலா ஹீரோ கொண்டு இந்த சாப்பாடு வந்துட்டு பழக்கப்பட்டது. வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு இதை வந்துட்டு பாக்குறப்ப அவனுக்கு தேவாரத மாதிரி தான் இருக்கும். ஆனா ஹீரோ இருந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி காமிச்சு அந்த உலகத்தை சேர்ந்துருவா அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு என்னது இது வந்துட்டு சாதாரண மக்களுக்கு கொடுக்குற ஃபுட் என்ன தைரியம் இருந்தா இதை கொடுத்து என்னோட லயனார்ட் அப்படிங்கிற பேரை வந்துட்டு நீ அசிங்கப்படுத்துவ. வேற கிங்டமோட ராயல்ட்டிய உங்களோட கிங்டம் இப்படிதான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவீங்களா இங்க இருந்து நீ வெளியே போ இன்ஃபீரியர் பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 300 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் இது கம்ப்ளீட்டான ஒரு மெஸ்ஸா தான் நம்ம ஹீரோ பாக்குறான். அது மட்டும் கிடையாது இந்த உலகத்துல எல்லாமே இப்படி நடக்கிறதுக்கு காரணம்
அப்படின்னும் இங்க ப்ராப்பரான கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னும் இவங்களுக்கு என்லைட்மெண்ட்டை கொடுக்கறது வந்துட்டு ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவனா அவனோட டியூட்டி அப்படிங்கிறது ஹீரோ வந்துட்டு நம்ப ஆரம்பிக்கிறான். மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நைட் கிங் தான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. மற்ற 2 சாப்டரையும் பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.